குடும்பத்தில் என்ன நீ சம்பாதிச்சிட்டேன்னு கேட்பாங்கல்ல. நோய் நொடி இல்லாமல் ஏதோ ஒன்று கேட்குறாங்க, சொல்லணும்ல. எனக்கு அங்கே போனால் மன நிம்மதி கிடைக்குது, திருப்தி கிடைக்குது. அதாவது நான் இவ்வளவு நாள் என்னோடய பிரச்சனைகளெல்லாம் தீர்க்குற இடம் எதுன்னு நான் தேடிக்கிட்டு இருந்த இடம் கிடச்சது எனக்கு. அந்த இடத்த நான் பிடிச்சி கடைசி வரைக்கும் நான் அந்த இடத்த பிடிச்சி நல்லபடியாக முன்னேறி வரணும்னு நினச்சேன். நான் முன்னேறிக்கிட்டும் இருக்கிறேன் சாமி. நான் முன்னேறாமல்லாம் இல்லை. கொஞ்சம் கடன்கள்லாம் அடைச்சிருக்கிறோம். கார் வாங்கினோம், அதோட கடனும் அடைச்சாச்சு. பையனுக்கு இது பண்ணுறதுக்காக தான் இன்னமும் நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் நடக்கும் ஒரு நாளைக்கு. அவன் நல்லபடியாக வருவான். எங்கள் வீட்டுக்காரர் என்னை முதல்ல இந்த இடத்துக்கு போக வேண்டான்னாரு. அப்புறம் அவரும் என்னோட சேர்ந்து இது பண்ணணும், என்னை அவர் இது சொல்லக்கூடாதுன்னு என்னோடய பிரார்த்தனை இருந்துச்சு. அதுவும் இப்போ இந்த மாதமெல்லாம் அவர் ஒன்றுமே சொல்லலை. எப்போ போகிறேன்னு தான் கேட்டார். அந்தளவுக்கு அவர் மாறி இருக்கார். இன்னும் அவர் என் கூட சேர்ந்து 2 பேருமா நாங்கள் பயணம் பண்ணணுங்கிறது தான் என்னோடய பிரார்த்தனை. அதுவும் நடக்கும். இப்படி எனக்கு அதான் சொன்னேன், நான் தேடிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு. நான் அதை பிடிச்சி நல்லபடியாக வரணும். அதுக்கு எந்த ஒரு தடையும் வராமல் என் பகவான் என்னை பார்த்துக்கிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே உண்டு சாமி. நான் பஸ்ஸு கிளம்பிட்டேன் வீட்டில் அப்படின்னாலே நான் சொல்லத்தான் செய்வேன், சாமி கிளம்பிட்டேன், டக்கு டக்குன்னு பஸ்ஸு கழிச்சு வந்துடணும் சாமி. அப்படி தான் நினச்சி நாங்கள் பஸ் ஏறுவோம். நாங்கள் நிற்போம், பஸ் வரும், ஏறி வந்துக்கிட்டே இருப்போம். எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு தடையோ, இவ்வளோ தூரத்தில் இருந்து 8 மணி நேரம் வர்றோம், எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு வந்தது கிடையாது இது வரைக்கும். அப்படியே ஒரு 10:30 மணி ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் நிற்கிறோம் அப்படின்னாலும் அந்த நிலாவை பார்த்தா உங்கள் முகத்தை நான் கொண்டு வருவேன் அந்த நிலாவுக்குள்ளே. சாமி என்ன சாமி இன்னும் பஸ் வரல, நின்றுக்கிட்டு இருக்கோமே சாமி அப்படின்னு கேட்ட உடனே பஸ் வந்துடும். அப்படித்தான் நாங்கள் இத்தனை நாள் வந்துக்கிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க கூட சொல்லுவாங்க எல்லாருமே, 2 பேரும் இப்படி போயிட்டு வர்றீங்க அப்படின்னு. நாங்கள் இங்கே கிளம்பையிலேயே அவங்ககிட்ட சொல்லிடுவோம், எங்கள் ஐயாட்ட சொல்லிடுவோம். எங்கள் ஐயா தான் எங்களை கூப்பிட்டு போவார். நாங்கள் கிளம்பிட்டோம்னாலே அவங்க பார்வை எங்கள் மேலே வந்துடும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இங்கே வர்றதில் எனக்கு பூரண திருப்தி எல்லாமே இருக்கும் சாமி. எனக்கு என்ன சொல்கிறது, அம்மா வீட்டுக்கு போய் பார்க்கணும், அந்த பிறந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் நான் நினச்சி வருவேன். எனக்கு இந்த தடவை கூட 1 மாதம் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த 1 வாரமாக எனக்கு இந்த குதிங்கால் வலி இருக்குது. ஐயாவை பார்த்தா எனக்கு சரியாயிடும் அப்படி தான் நான் நினச்சி வந்தேன். இந்த வலியே இல்லாமல் தான் உட்காந்துருக்கிறேன். இருக்கிறதுலே மன திருப்தி மன நிம்மதி தான் சாமி எல்லாருக்குமே முக்கியம். அது எனக்கு இங்கே வந்தால் இருக்குது. உண்மை. ஆமாம், நம்பலாம். ஆமாம் சாமி, சத்தியம் சாமி. சரி, நான் கூட திருப்பூருக்கு இதே மாதிரி நினச்சிட்டு வரேன். சரி.